ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடிஷு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லான்னா நீங்கள் நம்புவீங்களா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு வானலில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கடலப்பருப்பு, வரமிளகாய், பூண்டு ஒரு கட்டி நல்லா தட்டினது, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வாசனை போகணும். அந்த பூண்டோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிக்சியில் அரைச்சேன், அந்த மிக்சிங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். தக்காளி குறைவாக விற்கிற சீசனில் இதை ட்ரை பண்ணுங்கள். தக்காளி 1/2 கிலோ, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, கடுகு, வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது 1/2 ஸ்பூனு, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, இதெல்லாம் போட்டு தாங்க மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி நான் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், ஃபைனல் டச் இப்படி தான் இருக்குது. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி